பக்த கொடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் சேனலின் இதயம் கனிந்த 2019 புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடன் இந்த தருணத்தில் நேரடியாக நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புது வருடம் எல்லாருக்கும் நலம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த புது வருடம் சிறப்பு தொகுப்பாக 2018 இரண்டாவது முறையாக சபரிமலை யாத்திரையின் சில காட்சி தொகுப்பினை உங்களுக்கு இப்பொழுது அர்ப்பணிக்க உள்ளேன். இந்த காட்சி தொகுப்பு முதலில் இருமுடி கட்டுவதில் ஆரம்பிக்கப்பட்டு சன்னிதானத்தில் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இப்பொழுது இது இருமுடி கட்டுவதற்காக எங்கள் இல்லத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பனின் அழகிய தொகுப்பினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை தொடர்ந்து உங்களுக்காக சபரிமலை சன்னிதானத்தில் தரிசனம் முடித்து கொண்டு திரும்பி வரும்பொழுது அந்த நலை சாத்தியவுடன் உங்களுக்கு அந்த 18ஆம் படியை உங்களுக்கு தரிசனம் செய்ய இப்பொழுது நீங்கள் காண்பது ஐயப்பனை 18ஆம் படி ஏறும் பொழுது இந்த வருடம் ஒரு அரிய நிகழ்ச்சியாக நாங்கள் 3 பேர் சென்றோம். 3 பேர் செல்லும் பொழுது ஒரு ஐயப்ப பக்தர்கள் மாறும் இல்லாமல் நாங்கள் மட்டும் 18 படியை தொட்டு தொட்டு கும்பிட்டு அமைதியாக ஏறும்படி ஐயப்பன் அருள் புரிந்தார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஐயப்பன் தரிசனம் முடிந்து நடை சாத்தியவுடன் நீங்கள் காட்டும் காட்சியை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். அடுத்து நடை திறந்தவுடன் உங்களுக்கு ஐயப்பன் தரிசனத்தை 18ஆம் படி தரிசனத்தை காட்ட உள்ளேன். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐயப்பன் 18ஆம் படி, அதாவது நடை திறந்தவுடன் ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் பண்ணிவிட்டு வந்து எடுத்த இந்த அரிய காட்சி தொகுப்பினை உங்களுக்கு அர்ப்பணித்துள்ளேன். இந்த காட்சியை பாருங்கள், எவ்வளவு கூட்டம்! ஆனால் நாங்கள் ஏறும்போது மட்டும் ஒரு ஐயப்பன்மார்கள் கூட எங்கள் பக்கத்தில் இல்லாமல் மிகவும் மெதுவாக 18 படியும் தொட்டு கும்பிட்டு அரிய ஒரு தரிசனத்தை கொடுத்த ஐயப்பனுக்கு சரணத்தை போட்டு, சுவாமியே சரணமையப்பா, ஹரிஹர சுதனே சரணமையப்பா, வில்லாதி வீரனே சரணமையப்பா, வீரமணி கண்டனே சரணமையப்பா என்று இந்த ஐயப்பன் நாமத்தை கூட்டிக்கொண்டு அடுத்தபடியாக 1008 கலச அபிஷேகங்கள் சென்னை அரணைக்காரத்தில் உள்ள திரு கச்சாலீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற காட்சியை இந்த புது வருட சிறப்பு பார்வையாக உங்களுக்கு அதை அளிக்க உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த காட்சியை தொடர்ந்து பாருங்கள். இப்பொழுது நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்ற ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் நீங்கள் பார்வையாளர்களாக 1 கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை தெளிவு பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலால் கரோகரா, கச்சியம்பை சண்முகனுக்கு அரோகரா.